Hi, hello people, welcome back to my channel Visualize with Vinny. So, இன்னைக்கு டீ டைம் டாக்ஸ் வித் வினியில் நம்ம அடுத்த 2 verses ஆஃப் தமபதா ஃபார் யுவர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் பர்சனா இல்லை பிரேக்கப் ஒரு பிட்ரையல் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வெறுப்பு காட்டினா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கான கோட்டை வந்து நான் வாசிக்கிறேன், ப்ளஸ் அதுக்கான ஒரு ஸ்டிலையும் வந்து நான் இந்த பக்கம் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி கூட அதை வந்து நீங்கள் வாசிக்கலாம். ஸோ வாசிக்கிறேன். He abused me, he struck me, he overpowered me, he robbed me. Those who don't harbor such thoughts don't still their hatred. Idhe, he abused me, he struck me, he overpowered me, he robbed me. Appo, if you don't harbor such thoughts, you still their hatred. ஸோ திஸ் கோட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஒன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு அடல்ட்ஹுட்டில் தான் வந்து இருக்கோம். இந்த ஏஜில் வந்து ஃபோனும் வந்துடுச்சு, ரொம்ப உலகம் குட்டியானதுனால நம்ம எல்லாருமே அப்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம், பீட் ஃபிசிக்கலி ஒரு வேர்பலி. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா இல்லை யூடியூப்பை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் கமெண்ட்ஸுக்கு பயந்தே வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் அப்யூசிவ் இன் நேச்சர் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட முக்கியமான ஒரு பொசிஷனில் யாராவது வந்து அதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம், ஸ்ட்ரக் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை ஒருத்தர் உங்களை விட டாமினண்ட்டாக பேசியிருந்திருக்கலாம். உங்கள் மேலே தான் வந்து ரைட்டாக இருக்கும், பட் உங்களோட ஆஃபீஸில் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக ஓவர் பவர் வந்து ஒருத்தவங்களை பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை உங்ககிட்ட இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை யாராவது தேடிட்டு போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஹேட் வந்து கிடைச்சிருந்துருக்கலாம். யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற சிச்சுவேஷனில் கூட வந்து சில பேர் வந்து இருக்கலாம். பட் இதுக்கெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்மள நிறைய பேர், நான் கூட வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து எனக்கு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு டபுளாக நான் வந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய ஆட்டிடியூட் இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக இவர் சொல்கிற சொல்யூஷனை வந்து நான் வந்து இப்போ வந்து ஐ மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நான் உங்கள் மேலே வந்து இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கேன், ஹேட்டை வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு வந்து திரும்ப எனக்கு வந்து ஒரு ஹேட்டை காமிக்கிறீங்க. நான் உங்களை திட்டுறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் என்னப்போ திருப்பி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ என்ன ஆகும், இன்னுமே நான் உங்களை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். திரும்பியும் நான் ஏதாவது பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு திரும்ப ஏதாவது பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். இந்த ஹேட்ரடுக்கு ஒரு முடிவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் இப்போது இந்த சினாரியோவை மாற்றி பார்ப்போம். நான் உங்களை வந்து திட்டுறேன், அது உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் உங்களுக்கு தெரியுது நீங்கள் தான் வந்து கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்னோட கோவம் வந்து தனிகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறீங்க. நீங்கள் என்னோட நல்ல ஃப்ரெண்ட் இல்லை ஒரு நல்ல வெல்விஷர் அப்படின்றதுக்காக சரி போனது போட்டும், பட் இது வந்து தப்பு அப்படின்றத லேட்டர் வந்து எனக்கு புரிய வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். சப்போஸ் நீங்கள் புரிய வைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனில் என்ன பெஸ்ட்டாக படுதோ அதை வந்து நீங்கள் கோவப்படாமல் லவ்வோடையும் கைண்ட்னஸோடையும் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டான என்னை வந்து நல்ல ஒரு வழியில் வந்து மாற்றிருப்பீங்க. தட் இஸ் அ கெயின் ஃபார் யூ. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த ஹேட்ரட் வந்து ஃபாலோ ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா என்னை விட்டுட்டு வேறு ஏதாவது இடத்துல போய் உங்களுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் வந்து பார்த்துருப்பீங்க. சம் வாட் எனிமியை டிட்டாச் பண்ணி உங்களோட வேலை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட முடிவை வந்து எடுத்துருப்பீங்க. ஸோ இன் எனிவேஸ் இட் வில் பி அ கெயின் ஃபார் யூ. ஸோ இந்த கோட் படி த சொல்யூஷன் இஸ் வெரி சிம்பிள். அது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஹேட் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக த சேம் தாட்ஸ் ஆஃப் அப்யூசிங் ஆர் ஸ்ட்ரைக்கிங் அவுட் சம்படிஸ் வே ஆர் ஓவர்பவரிங் தெம் ஆர் டாமினேட்டிங் தெம் ஆர் ராபிங் தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனாக இருக்காது ஃபார் யுவர் பீஸ்ஃபுல் லைஃப் அப்படின்றது தான் வந்து இதோட சிம்பிள் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஹேட்டுக்கு ஆன்சர் வந்து ஹேட் வந்து கிடையாது. நீங்கள் ஒரு சிச்சுவேஷனில் இருக்க ஹேட்டை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா த பெட்டர் சொல்யூஷன் இஸ் லவ் ஆர் கைண்ட்னஸ் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இது வந்து ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கலாகவோ லவ் ஆர் கைண்ட்னஸ் பற்றி தான் கிடையாது. ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கனாலும் இதுதான் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஹேட் காமிக்கிறாங்க அப்படின்னா பிஃபோர் யூ react, just think of it for 2 minutes and then act upon. I think this will definitely bring a change. So thanks for watching. நாளைக்கான டீ டைம் டாக்ஸ் வித் வினியில் உங்க கூட பேசுகிறேன். until then it's bye from Vinitha.